வணக்கம். பேரறிவும் பேராற்றலும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்ந்த அடியேன் ஜோதிட வெற்றிபாலன். ஜூலை மாத ராசி பலனை பார்ப்போம். ஜூலை மாத ராசி பலன் பார்ப்பதற்கு இந்த மாத பலன்களாகிய மாத கிரகங்களாகிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், இந்த 4 கிரகங்களுடைய கோல்சார நிலைகளை வைத்துதான் மாத பலன்கள் நம்ம சொல்லுவோம். இந்த 4 கிரகங்களுடைய இந்த கோல்சார நிலவரத்தை இந்த மாதம் எப்படிலாம் கிடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல சூரியன் எடுத்துக்கலாம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிதுன ராசியில தொடங்குகிறார். அவர் கடக ராசிக்கு இந்த மாதத்தினுடைய ஜூலை 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில் புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே ஜூலை 8ஆம் தேதி வக்ரகதியிலிருந்தே அப்படியே கடந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசி மண்டலத்தை போய் பயணிப்பார். இது புதன் பகவானுடைய நிலவரம். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் கடக ராசியில ஆரம்பத்தில் இருக்கிறாரு. வருகின்ற 5ஆம் தேதி முதல் கொண்டு சிம்மத்துக்கு பயணிப்பார். அப்போ அவர் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் சிம்மத்தில் இருக்கிறதுனால சிம்மத்துல தான் அவரை நம்ம பயன்படுத்திக்கலாம். செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் தன்னுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடமாகிய ரிஷபராசி மண்டலத்தை பயணிக்கிறார். இதுதான் கிரகங்களுடைய கோல்சார நிலவரம். மற்றபடி குரு பகவான் கடகராசியில் சஞ்சாரிக்கிறார். சனி பகவான் மீனத்தில் பயணிக்கிறார். ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது கிரகங்களுடைய கோல்சார நிலவரம். தனுசு ராசி நேர்களை பற்றி பார்ப்போம். ராசியாதிபதி குரு பகவான் கடகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார். அந்த இடத்துல சுக்கிர பகவான், அங்க ஒரு வக்ரகதியாக புதன் பகவான் இந்த மாத தொடர்பில் இருக்கிறாங்க. அப்ப வக்ரகதி புதன் பகவான் இருப்பதனால், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால், 3ஆம் பார்வையாக ராகு பகவானுடைய பார்வை தனுசு ராசி மண்டலத்துக்கு உண்டு. சனி பகவானுடைய பார்வை 10ஆம் பார்வையாக தனுசு ராசி மண்டலத்துக்கு உண்டு. அப்ப சூரிய பகவானுடைய பார்வையும் உண்டு. சோ அசுப கிரகங்களுடைய கதிர்வீச்சு பார்வைகள் இவர்களுக்கு உண்டு. செவ்வாய் பகவானுடைய 6ஆம் பார்வையும் 7, 8ஆம் பார்வையும் இவர்களுக்கு உண்டு. செவ்வாய் பகவானுடைய பார்வை 8ஆம் பார்வையும் இந்த தனுசு ராசி மண்டலத்துக்கு உண்டு. சோ தனுசு ராசி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவான பிளானட்ஸுடைய கதிர்வீச்சுகள் அதிகமாக இருப்பதனால் சில புதிய முயற்சிகளில் இந்த மாதங்கள்ல தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்த மாதங்களை செஞ்சுக்கலாம். இந்த மாதங்கள்ல புதிய முயற்சிகள், புதிய தொழில் தொடங்குதல், புதிய ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குதல், இதெல்லாம் இந்த மாதங்கள்ல கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கான புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. அவர் வக்ரகதியில் பயணித்து உங்களுடைய ராசியை பார்க்க போறாரு. ஸோ இத்தனை நெருக்கடியாக இருக்கும் பொழுது தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானிச்சு சுதாரிச்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறது ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். அதனால கவனக்குறைவு இல்லாமல், அதிகமாக வார்த்தைகளை பயன்படுத்தாமல், நிறைய விஷயங்கள்ல நீங்க நல்லதே சொன்னா கூட அங்க கெட்டதா போய் மாறும். அதனால அதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ப்ரிகான்ஷனா நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். நம்மளுடைய vetriastro.inல அனைத்து விதமான சர்வீஸ்கள், பொதுமக்களுக்கு தேவையான ஜோதிட சார்ந்த அனைத்து விதமான சர்வீஸ்களை அதில் போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த சர்வீஸ் தேவையோ அந்த சர்வீஸ்குள்ள நீங்க உள்ள உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்றபடி எங்களுடைய டீம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு ஜாதக ரீதியான சொல்யூஷனை கொடுக்கறதுக்கு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். நாங்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில், சிறந்த விதமாக, ரொம்ப அலக்கழிப்பு இல்லாமல், நேர்த்தியாகவும் உடனடி தீர்வாகவும் கிடைக்கக்கூடிய சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு சர்வீஸுக்கும் என்ன பலாபலன்களை கொடுக்கலாம், எந்த கோயில்களுக்கு போனால் இவர்களுக்கு அந்த ரெமெடி கிடைக்கும், எந்த விதமான ஒரு பரிகாரங்களை செஞ்சால் எங்களுக்கு ரெமெடி கிடைக்கும்ன்றதெல்லாம் நாங்கள் அதில் கிளியர் கட்டாக கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் இந்த சர்வீஸ்குள்ளே நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் தெரியப்படுத்துங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம உறவினர்கள், மற்றவர்கள், நண்பர்கள் எல்லாமே ஏதோ சில பிரச்சனைகள் இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வெப்சைட்டை நீங்கள் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்துட்டு உள்ள வந்தாலும் அவங்களும் இதில் பலன் அடைவாங்க. அதனால உங்களுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் ஒவ்வொருத்தரும் கூட்டாக சேர்ந்து அனைத்து விதமான நம்மளுடைய வாழ்வியல் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும்ட்டு கருதுறேன். அதனால எல்லாரும் பயன்படுத்தணும், எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.